ராம் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தான். அது சிறுதேவியும் நானும் சரியாக இருக்கும்னு அவன் ஃபீல் பண்ணான். அன்னக்குடி இஸ் பெஸ்ட் ஃபில்ம். ஐ ப்ரௌட் மை செல்ஃப் தட் ஐ டிட் தட் ஃபில்ம். நாங்கள் அன்னக்குடியை ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் பாரராஜ் அவனுடைய முத்திரை ரசிச்சிருப்பாங்க. ஸ்டில் ஐ ஒண்டர் அபவுட் மை ஃபிலிம். என் இனிய தமிழ் மக்களே, இவர்கள் சில கேள்விகள் கேட்கப் போகிறார்கள். அதற்கு நான் பதில் சொல்லப் போகிறேன். எனக்கு அது புரியல. பாண்டிய நாடு எல்லாரும் எவ்ரிபடிஸ் ப்ரைஸிங் மீ. ஏன்னா பிகாஸ் தே சீன் மீ ஒரு எண்ணிய தமிழ் மக்களை சொல்லிட்டு ரொம்ப கோவக்காரன் இப்படி ஒரு இமேஜை வளர்த்து விட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் அடிப்பார். இந்த படத்தை பார்க்கும்போது இந்த ஆளாயா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்திருக்கணும். ஏன்னா நான் தூய்வுப்படுத்தி ஒரு பையை கையில் வச்சுட்டுன்னு அதில் நான் முழுசாக பெருசாக நடிச்சிடல. பட் சுசீந்திரனுடைய கேரக்டர் கேன் பி மீன். நான் என்னுடைய கனவுகளில் ஒன்று வச்சுருக்கேன் பெர்ஃபார்மராக. அப்படி ஒரு மிக பிரமாண்டமாக நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ ஷுட் கெட் நேஷ்னல் அவார்டு. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. அப்போ தான் என் நடிப்பை பற்றி சொல்லுவேன். இப்போ எல்லாம் என் நடிப்பை சொல்லுவேன். உன் பிள்ளை குப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலைங்கிற ராம் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தான். டைரக்டர் ராம். அது சிறுதேவியும் நானும் சரியாக இருக்கும்னு அவன் ஃபீல் பண்ணான். ஒரு தடவை சஜஸ்ட் பண்ணால் வில் சீன் சொன்னே தவிர அது ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல. சிறுதேவியை நானும் நடிக்கிறதுங்கிறது இல்லை. இது வேறு. நான் ஒரு முதல் மரியாதை மாதிரி ஒரு முதியவரும் ஒரு சின்ன பிள்ளையும் லண்டன் செட்டில் ஃபேமிலி, இந்தியன்ஸ், தே செட்டில்டு இன் லண்டன். அதை பேஸ் பண்ணி ஒரு லவ் ஸ்டோரி உண்டு. No, I don't accept that Annakudi is, Annakudi is a best film. பாரதி ராஜா அவனுடைய முத்திரை இருக்கு அந்த படம் போகிறான். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு சேஞ்ச் இருக்குது. அன்னக்குடி ரிலீஸ் டைமில் டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் ஸ்டார்டட். நாங்கள் அன்னக்குடியை ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் பாரராஜா அவனுடைய முத்திரை ரசிச்சிருப்பாங்க. இதை டாமினேட் பண்ணுற அளவுக்கு இன்னொரு புதிய ட்ரெண்ட் உருவாச்சு. காமெடி அஸ் வெல் அஸ் அப்டேட்டில் நிறையா ஃபாரின் ஃபிலிம்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸு இதெல்லாம் வே ஆஃப் டெல்லிங் மாறிச்சு. ஏன்னா நடுவில் பக்கத்தங்கனா என்னென்னமோ படங்கள் அது மூடு கூடம் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஸ்டார்டட் த பீப்புள் மைண்ட் இமிடியட்லி ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு சொன்னால் எல்லாம் இந்த டர்ன் தட் சைட். ஸோ இது கொஞ்சம் இதாச்சு இதை வர. பட் ஐ டோன்ட் அக்செப்ட் அன்னக்குடிஸ்னு. சப்போஸ் ரிலாக்ஸ். ஏன்னா என்னுடைய எல்லா படங்களுமே 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் டிவியில் வரும்போது சார் இன்னும் சூப்பர் படம் ஏன் சார் அப்போ போகலன்னு தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு சார் அருமையான படம் அன்னக்குடி ஏன் சார் அப்போ போகலன்னு கேட்பாங்க. சார் கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. இது இப்போ இன்னும் சொல்லவே இல்லை. உங்களுக்கு சொல்லிட்டேன்னா இப்படி வெளில என்ன அனௌன்ஸ் பண்ணல, பத்திரிகை கூப்பிட்டு சொல்லலை. பட் ஐ பிளான் 3 மூவி. 2 படம் நான் நடிக்கிறேன், ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன். இந்த டீட்டெயில் இப்போ நான் சொல்லிட்டேன்னா கிளிட்ஸ் இந்தியாவில் போட்டாங்க நம்மளை கூப்பிடாமல் போயிட்டான்னு எல்லா பத்திரிகைக்காரனும் குவிப்போம். அதனால் எல்லா பத்திரிகையும் கூப்பிடும்போது கிளிட்ஸ் இந்தியாவும் கூப்பிடுவேன். அன்னைக்கு நான் கம்ப்ளீட்லி ஐ வில் டிக்ளேர் வாட் ஐ எம் கோயிங் டு டூ 3 ஃபிலிம்ஸ். அந்த 3 ஃபிலிம்ஸ் என்ன பண்ணுறோங்கிறது டீட்டெயிலாக சொல்லுவேன். இந்த 3ல் 2 படம் என்னுடைய நான் ப்ரொடக்ஷன், இன்னொன்று நான் நடிக்கிறேன் அதர் ப்ரொடியூசர். ப்ளீஸ் இதை விவாதிக்க நான் விரும்பலை. ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்க அப்பன் பிள்ளை சொன்ன மாதிரி சின்னதாக ஏதோ நடந்ததுன்னா ஒரு ஃபேமிலி இது மாதிரி இதை வெளியில் சொல்லி நான் என் பல்லவே குத்தி நானே மோந்து போகக்கூடாது, அவர் பல்ல குத்தி மோந்து போகக்கூடாது. இப்போ மனோஜுக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அது மேடையில் வரக்கூடாது, வந்துருச்சு. இட்ஸ் ஓகே, வி ஃபர்கெட் இட், மறந்துடுவோம்.
ஸ்டில் ஐ ஒண்டர் அபவுட் மை ஃபிலிம். ரொம்ப அற்புதமாக டிஜிட்டல்லையும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேயும் ரொம்ப ரொம்ப பிரமாதம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணால் கூட அந்த படம் வந்து சூப்பர் டூப்பராக போகும். என்ன இன்டெலிஜென்ஸ் பசங்க பூரா சூப்பர் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்களே அற்புதம். வே ஆஃப் டெல்லிங். ஏன்னா நான் டிக்டிக்கில் பண்ணேன், எடிட்டிங்கு அங்கே பண்ணேங்க. அந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி வேறு, அதை வச்சு நாங்கள் கொஞ்சம் விளையாடிருக்கோம். நவ் பீப்புள் ஆர் ஸோ அட்வான்ஸ் யங்ஸ்டர்ஸ். நிறையா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்டர்ஸ், வெற்றிமாறன், அவன் பாண்டியராஜ், என்ன படம் நடுவில் பக்கத்துக்கான பேர் எனக்கு சரியாக அது ஃபோட்டோகிராஃபி இஸ் எக்ஸ்ட்ராடினரி நவடேஸ். நம்ம பசங்க மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவிலே த பெஸ்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃப்ரம் சவுத். சின்ன பையன் கூட அழகாக எடுக்கிறான், அறிவுபூர்வமாக இருக்காங்க. பிள்ளைகள்லாம் அறிவுபூர்வமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா டேரக்டரும் பார்த்தேன், எவனை பார்த்தாலும் ஷாக். ஹவு தே கம் அப் லைக் திஸ் எக்ஸ்ட்ராடினரி யங்ஸ்டர்ஸ். என்ன ஈரம், த வெட் பார்ட் ஆஃப் லைஃப், நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லுமே, தட் வி மிஸ்டுங்கிற ஒரு சின்ன பயம். தமிழ் கல்ச்சரும் பண்பாடும் தொலைந்து போய் அடையாளம் இல்லாமல் ஆகிவிடக்கூடாது ஒரு பயத்தை தவிர ஐ லவ் ஆல் டைரக்டர்ஸ் நவடேஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எல்கேஜியில் சேர்றான். நாங்கள் படிக்கிற காலத்தில் எல்கேஜி எல்லாம் கிடையாது. 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸ் வந்தால் தான் லோயர் டிவிஷனாக ஒரு டீச்சர் போஸ்ட்டு கூட 8th ஸ்டாண்டர்ட் வேணும். இப்போ 10th முடித்தா தான், 11th முடித்தாங்கன்னா கொஞ்சம் வாத்தியார்னு ஒரு பையாக இருக்கு. அது பிஎட்னு போனாங்கன்னா பெரிய வாத்தியார். ஸோ நான் ஏன் இவ்வளோ காலம் நான் இதை ஆரம்பிக்கலைன்னா, நான் எல்கேஜிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 35 வருஷமாக சினிமாவை கற்றுக்கிட்டு இதில் இது என்னென்ன இதனுடைய பல ஆங்கிள் தெரிஞ்சுட்டு அனுபவம் முதிர்ச்சியில் தான் அதை ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இல்லைன்னா நான் வியாபார நோக்கத்தில் ஆரம்பிச்சிருந்தா மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து ஒரு 10 படம் ஆரம்பித்தோடனே நான் தான் சினிமாவுடைய ஜாம்போன்னு சொல்லி ஏதோ இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கலாம். அனுபவத்தின் காரணமாகவும் பல விஷயங்களை தெரிஞ்சு இன்னும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் தர்ம நம்பிக்கை. ஐம் அட் தி எட்ஜ் ஆஃப் த மை லைஃப். இன்னும் ஒரு முதிர்ச்சியான ஒரு வயது எல்லாத்தையும் கடந்துட்டு நிற்கிறேன். ஐ ஹவ் டு டூ சம்திங் ஃபார் மை இண்டஸ்ட்ரி. இப்போ நான் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக என் பாட்டுக்கு நான் காட்டு செடி மாதிரி தான் வளர்ந்து பிரம்மாவை பூத்து வானத்தை தொட்டுருக்கோம். அது அல்ல, அதுவே மெத்தட் அல்ல. பட் இட் ஷுட் பி கல்டிவேட், நியாயப்படுத்தணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மாங்காயை தட்டி, ஒரு மிளகாயை தட்டி, 2 புளியை தட்டி, 2 உப்பை போட்டு இப்படி போட்டு சோத்தில் பேசினா கூட சூப்பராக இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் அது குழம்பு வடிவமாக ஒன்றை பண்ணும்போது அது வந்து கிராமர். அதுதான் இன்ஸ்டியூட்டுங்கிறது. என்ன பாரராஜா எப்படி இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம்? அவருக்கு என்ன தெரியும்? அப்படின்னா தெரிஞ்சதோ தெரியாமலோ பீப்புள் அக்செப்ட் மீ இன் ஆல் கோர்சஸ். டெக்னிக்காக அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எமோஷனலாக அக்செப்ட் பண்ணுறாங்க, ஈஸ்தட்டிக் சென்ஸை அக்செப்ட் பண்ணுங்க, ஸ்டோரி டெல்லிங்க, காட்ஸ் மூமெண்ட்டு. ஸோ இதை நான் எளிமையான முறையில் தியரியாக சொல்கிறதுங்கிற எளிமையான முறையில் கூட ஐ கேன் எஜுகேட் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நான் அங்கங்கே கிளாஸ் கூட எடுக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸை வச்சு கிளாஸ் எடுத்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட், இதை நிறைய இன்ஸ்டியூட் வந்துருச்சு. ஒரு கிராமத்தில் பிறந்த பாரதிராஜா சிகப்பு ரோஜா பண்ணுவானான்னு கேட்ட மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்த பாரதிராஜா இன்ஸ்டியூட் எவ்வளோ பிரபலமாக நடத்த முடியுமாங்கிற கேள்வியை எழுப்பி அவங்கள ஆச்சரியப்பட வைக்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்டியூட். இந்தியாவுடைய மிகப்பெரிய டெக்னீஷியன்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம் ஜாஸ்தி. ஐ நோ ஆல் த பீப்புள் ஃப்ரம் பாம்பே, கல்கட்டா, இவங்கெல்லாம் அங்கே கொண்டாடுவேன். இருந்தாலும் முத்திரையாக பாரதிராஜா அவனுடைய பங்களிப்பாக எளிமையாக இவர்களுக்கு டீச் பண்ணி கிளாஸ் எடுப்பேன். ப்ராக்டிக்கலாக அவங்கள அப்சர்வ் பண்ணி
வாட் ஐ ஃபீல் ஆன் த லொக்கேஷன். தியரிங்கிறது வேறு, தியரி இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. வாட் இஸ் ப்ராக்டிக்கலுங்கிறத சொல்லி மை எமோஷன்ஸ் அண்ட் ரிதம் அண்ட் ஏஸ்தட்டிக் சென்ஸை அவங்களுக்கு அங்கே போதிப்பேன். இதை காட்டில் அது மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ப்ராக்டிக்கலாக கூட்டிகிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸை, இப்போ நான் வந்து 4 பேருக்கு என் அசிஸ்டன்ட்ஸ்க்கு டீச் பண்ணுற மாதிரி, நடிகர்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி 3 பேருக்கு, இதை வந்து ஒரு 30 பேருக்கு செய்வேன் ப்ராக்டிக்கலாக. தட் ஐ கேன் டூ. கிளாஸ் எடுப்பேன், பட் இங்கிலீஷில் பெரிய கிளாஸ் எடுக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் நார்த்துலேருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் வருவான். ஐ டேக் கிளாஸ், சம்மன் ஷுட் ட்ரான்ஸ்லேட் தம். பொதுவாக ஃபில்ம் இன்ஸ்டியூட்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புனே, பெங்கால், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், அவங்களுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். 10 ஸ்டூடெண்ட்டோ ஏன்னா லிமிட்டாக வச்சு எப்போதுமே சுருக்க அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா இந்த கடுகை காய அதுக்கு வர்றது மாதிரி. பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தேட். ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் நீங்கள் இல்லாமலே இப்போ விசுவல் கம்யூனிகேஷன் வந்துருச்சு, விஸ்காம்னு சொல்லிட்டு ஆல் த காலேஜஸ் நவடேஸ் லயாலோ ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்டின் காலேஜ், தமிழ்நாட்டில் எல்லா காலேஜ்லேயும் இப்போ வந்து விஷுவல் கம்யூனிகேஷன், இந்த மீடியா மேலே ஒரு பெரிய தாக்கம் வந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் லிமிட்டடாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுனால நாங்கள் வி காட் ஸ்டார்டட் 11 கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதில் ஒரு கோர்ஸுக்கு 20 மெம்பர்ஸ், 20 ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் ஏன்னா பிகாஸ் எனக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க ஐ டோன்ட் வாண்ட் டிசப்பாயிண்ட் தம். அண்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் பெரிய படித்து பிரமாதமாக எக்ஸ்போஸ் உள்ளவனும் இல்லையா, என்னை சுற்றி படித்தவங்களை வச்சுக்கிட்டு எக்ஸ்போஸ் உள்ளவங்களை வச்சுட்டு யூனிவர்சலாக நாங்கள் வி ஆர் நீட் ஸோ மெனி கோச்சஸை கொண்டு வரதா இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பாலச்சந்திரன், மணிரத்னம், இப்போ பாலமேந்திராஸ் இல்லை, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவங்களையெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு கோர்ஸுக்கு 20 பேர் பண்ணுறோம், 11 கோர்ஸஸ். அதில் இல்லை எனக்கு என்ன எப்பவுமே ஆசை, மதுரையை தாண்டி என் மக்கள்கிட்ட ஆரம்பிக்கணும்னு ஆசை. இப்போ நான் வந்து மதுரையில் மக்கள் ஆரம்பித்தேன்னா என் பகுதி மக்களுக்கு பெரும் சுமையில் சுமக்க முடியாது பொருளாதாரத்தை. ஏன்னா அவெல்லாம் பாவப்பட்டோம். என்ன மாதிரி நான் 300 ரூபாயில் ஒரு பிடியில் வச்சு ரயில் ஏறி ஒரு லாரி ஏறி வந்து நடித்தோம். எங்கள் பொருளாதாரம் வேறு, அவங்ககிட்ட போய் ரொம்ப கிளைம் பண்ண முடியாது. சிட்டியில் இதை பிரமாதம் பண்ணி ஆல் இண்டியா லெவல்லையும் வேர்ல்டுலையும் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டாந்து இந்த இன்ஸ்டியூட்டை டெவலப் பண்ணோன்னே இதனுடைய பிரான்ச்சாக கொண்டு போய் ஒரு சேரிட்டி மாதிரி நான் மதுரையிலையோ அந்த பக்கம் திண்டுக்கல்லையோ திருச்சி பக்கத்துலையோ இந்த சொல்லுவாங்களே ஃப்ரான்சிஸ் மாதிரி அந்த மாதிரி இதனுடைய இன்ஸ்டியூட்டினுடைய சேவை பண்ணி என் மக்களுக்கான தொகை எங்கன்னு என் மக்களுக்கான இதை அங்கே பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது. ஐ வில் ஸ்டார்ட் த பிரான்ச்சஸ். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பாரதி ராஜாவின் பணிவான அன்பான பாசத்துடைய வணக்கங்கள். என்னை இந்தியா கிளிட்ஸ் மூலமாக உங்களை சந்திக்க வைத்ததற்கு இந்தியா கிளிட்ஸுக்கும் நன்றி, வணக்கம்.